இளவரசராக இருந்த நீ சத்தியபுரி நாட்டிற்கு மன்னராக மன்னன் உன் தந்தை ஆண்டாரே நாடு நாடு பார்த்துக் கொள்கிறோம் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கிறோம். யாரு புள்ள பூச்சியா மாவனடை உயிரே அம்மாவை எப்படின்னா சேர்த்து விடு. மாசம் பறக்கலுங்க என் முகத்தை பார்த்து பிறத்த நீங்களே பிறந்தீங்களா? குழந்தை இல்ல வேலைக்கார பையன் முகத்தை பாக்குறான். உயிரே உயிரே இருந்தாலும் நானும் என் தங்கியை தவறாக பேசியிருந்தாலும் எங்களை மன்னித்து நான் சென்று ஓய்வு பெற்ற காலையில் அம்போகத்துல 800 ரூபாய் கொடுத்துருவாங்க வச்சிருக்கேன். பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அமைத்தா ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா தாலி அறுத்த நீங்களே எங்க போனீங்க? சரோஜா பெண்ணிலே சேர்த்து கிடையாது. ரோஜா இங்க இருக்கு. பேப்பர் ரோஸ், பிளாஸ்டிக் ரோஸ், பேப்பர் ரோஸ், முதிரி ரோஸ். ஆமா
சரி நம்ம கூட வருவாளே அந்த முத்தழிக்கு என்னன்னா சனிக்கிழமை பள்ளி விடுமுறை இன்னைக்கு ஜாலியா இருக்கணும். சரி இளவரசி அம்மா எங்க தெரியல. இளவரசியா வந்தா பேசக்கூடாது. சத்தியமா நீ தாண்டி முதல்ல பேசுவேன். பேச மாட்டேன். உண்மையாவா பேசக்கூடாது சரியா? பாரு என்ன நான் வந்த உடனே அவளுக்கு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாளுங்க. சரி நான் புறப்படுறேன். அம்மா எமோ 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 நான் கைது வேலையை செய்யறேன். அம்மா இங்கவா போய் இந்த வெகு நேரமா ஆமா எங்க போறீங்க கோவமா? நானா உண்மையிலதான் எனக்கு கோவமா இருக்கு. கூப்பிட முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன். ஆமா நீ மட்டும் பண்ணது சரியா? என்னடி பண்ண அனைவரும் சரியான நேரத்துக்கு மலர்வன வர சொன்னேன். நான் வந்து எல்லாரும் இல்ல நீங்க கிடையாது. அம்மா நீங்க எங்க தான் போறீங்க, எங்க தான் வரீங்க எதுவுமே தெரியல. வந்த நேரமா உங்களை தான் நான் பார்த்து இருந்தேன். என்ன பாம்பு தெரியல. அப்படியா? ஆமா உங்க முகத்தை பார்த்தா எதுவும் சந்தோஷமா இருக்கு. என்ன நடந்தது தெரியாது. என்ன தெரியாதா? சத்தியமா தெரியாது. அவளை இட்டு போறாங்களா? எத்தனை அவளை இவளையா உள்ளக்கிறவளையா? இவளை உள்ளதாடி தோரணம் கட்டி வச்சுக்கிட்டு இளவரசி அம்மா எனக்கு தெரியல. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவளே பாட்டு பாடி அடி பாவி என் மாப்பிள்ளை விட்டு போய் ஒரு வாரம் ஆகுது பொண்ணு. எது அம்மா என்ன காரணமா சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க. என்ன தெரியுமா? என்னம்மா? என் நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். சந்தோஷமான விஷயம். அம்மா அப்ப நம்ம எங்க ஒண்ணா போல எங்க வரலாம் தானே? எனக்கு எப்பவே தெரியுமே. எனக்கு எப்பவே தெரியுமா? உன்ன மாதிரி முதிர்களுக்கு தெரியும் அது. அம்மா எப்படிமா சந்தோஷமா ஆடிப்படி சொல்ல வேண்டும் சொல்லுங்கம்மா நீங்களே. ஆமா ஆமா எப்படி தெரியுமா?
ஐயோ எனக்கு பயமா இருக்குது. என்ன வலி தாங்க முடியலடி தேவி. வீட்டு வாசலுக்கு வெளியில சொல்லுவாங்கடா. எல்லாம் காங்கிரீட் போட்டுக்கிறாங்க, சொல்ல முடியாது. எங்க வலிக்குது? என்னால முடியலடா, எனக்கு வலிக்குதுடா. எங்க வலிக்குது? எனக்கு அடி வயிறு வலிக்குதுடா. போய் வெளி வாரி சனாரதன் வரலடா வந்துச்சுடா, வரலடா வந்துச்சுடா, வரலடா. மூதி அடியா என்ன வந்துச்சுன்னா வரல. மூணகட்ட மூதிய வீண் என்ன வந்துச்சுன்னா வரல. என்ன வந்துச்சு வரல. அம்மா வரல. வந்திருக்கிறாங்க. வரல. அம்மா வரல. பயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐயோ லோடி ஏத்துவாங்க. நீ அழுவாதம்மா. போவாதே போவாதே. இவனுக்கு அடி சொல்லு டொம்பு. ஒரு ஊரா குத்தியா வாய நல்லா நீங்க வச்சிருந்தா கன்னிப்பரம் நீங்கி மங்கை பருவானது இருக்கிறாங்க. பக்கத்துல உலக்க போட்டு படுக்கணும்டா. வயதுக்கு வந்துட்டாங்களா? அண்ணன் கிட்ட சொல்றேன். ஐயா நான் என்னத்தை அவனுக்கு தான் தெரியும். என்ன காரணம்? என்னடா காரணம்? என்னடா ஐயா சொல்லுடா பாவி. அன்பு தங்கை, அன்பு தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ ஏன்டா இவர ஏன் இவர செப்புடா பாவி செப்புடா. அவன் நாத்துக்கு சாப்பிடா வாய் திறந்து
சொல்லுடா பாவி. ஐயோ தங்கச்சி ஐயோ ஐயோ அவனை அடிக்க மாட்டியா அவனை உன்னாடி அடிக்க மாட்டியா ஐயோ உன்னாடி அடிக்க மாட்டியா ஐயோ அவன் சொத்துக்குள்ள துணி கட்டிக்கிறான் உன்னாடி அடி வலிக்காதே அடி வாடா இங்க வாடா. ஐயோ அவனு உன்னாடி அடிச்சாதான் வருவேன் உன்னாடி பாடு உன்னாடி பாடு 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 வாங்க. ஐயோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி என்ன என்ன ஆச்சு சொல்லடா பாவி. சத்தியமா அவனுக்கு தான் தெரியும். என்ன சொன்ன? ஏன் சொன்ன? ஐயோ அது தவிர வேற எதுவும் தெரியாது. அவனே சொல்லிட்டான். அதை சொல்லு. என்னடா சொல்றா பாவி. மலர் வள சோலைக்கு மலர் வள சோலைக்கு சண்டை உன் தங்கை ரத்தம்மா ஐயோ ரத்தமா போச்சு அடிப்பட்டா கூட பரவாயில்ல. ஐயோ எம்மா ரத்தம் ஐயோ அதுமான ஆராட்ட போத ஐயோ அடிக்க கூடாது சத்தியமா உண்மைதான். மலர் வனச்சோலையில் அழகாக விளையாடிக் கொண்டு வயதுக்கு வந்துட்டாங்க. கன்னி பருவம் இங்கே மங்கை பருவம் அடைந்து விட்டார். இப்போது அமைச்சரை பார்க்க வந்து அமைச்சரே கேள்விப்பட்டிருக்கிறார். என் தங்கை கன்னி பருவம் இங்கே மங்கை பருவம் அடைந்து விட்டார். அதனால் நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிளை தோரணம் மங்கள வாத்தியம் தான் தான் என்று ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா சீரும் சிறப்போடு செய்து முடிக்க வேண்டும். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் கொண்டிருக்கிறேன். என்ன அவமானப்படுத்தி விடலாம் அவளை? வருகின்ற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவா? மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அதற்கு யாரை சந்திக்க வேண்டும்? கூறுகிறேன். அது கிடையாது. வேற என்னடா? அது இல்ல. கொண்டு போட்டு சீக்கிரம் கொண்டு வாடா.
கண்ணோடு கண்ணாலே ஒன்றோடு ஒன்றாகி வாராண்டி வாராண்டி வேறெண்டி வெறுத்தை இதுனி மாமா ஏதோ சொன்னானம்மா கண்ணோடு கண்ணாலே ஒன்றோடு ஒன்றாகி வாராண்டி வாராண்டி வேறெண்டி வெறுத்தை இதுனி தானம்மா மாமா ஏதோ சொன்னானம்மா கண்ணோடு கண்ணாலே ஒன்றோடு ஒன்றாகி வணக்கம். வணக்கம். கட்டான உடலழகி, காந்தர்வ கண்ணழகி, சிட்டாக பறந்து வரும் சொற்கணிக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வை பரச ஊட்டும், பேசும் வார்த்தைகள் போதை உண்டாக்கும், வானம் வானம் பட அப்படி இருக்கு. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் கற்சிலை கற்சிலை என பெயர் படுத்தி சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலை எடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். ஆனா இந்த ஆம்பளைக்கு நான் எங்கதான் போனேன் ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை கூட வாழாம உயிர் வாழவே முடியாது. அவன் கூட்டுக்கார நாளைக்கு வராமே. சரி சரி. ஆமா, இந்த ஊருக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் கூட பார்க்கல. மாமா வச்சு வரீங்களா? Ladies and gentlemen, 1080 ரூபாய் எடுத்தாந்துக்கிற கரண்ட் பில்ல கட்டணும். இந்த காம்பட்டு கிராமத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. நானே ஊருக்கு புதுசு. யார் யாரையோ கேட்டு பார்த்த வழி தெரியல. ஏதோ பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆபீசர், கரண்ட் ஆபீசர். பாப்பாண்ட போயிட்டு வழி கேட்கணும். ஹலோ மேடம். பெரிய தாவாரம் வசதியா இருக்குமா? வாயம் படுத்துக்கலாம். நான் ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன். சொல்லவே இல்ல. ஹலோ மேடம். மாடம் இல்லன்னு இப்பதான் சொன்னேன். மேடம். அப்படியா? வாட் இஸ் யுவர் நேம்? என்னது? வாட் இஸ் யுவர் நேம்? என்னுடைய பெயர் தான். அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். ஐயோ, எனக்கு என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலைங்க. கற்சிலை. ஆமா My name? ஆமா. அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய பெயர் கேட்டுங்க. யுவர் நேம்?
My name is ஒசாமா பின்லேடன். ஒசாமா அடுத்த மாசம் பின்லேடன். ஒசாமா பின்லேடன் அமெரிக்கா டோராபுரா மலையிலிருந்து வருகிறார். போலீஸ் தொல்லை அதிகமாக இருந்தது. அதனால இந்த காம்பட்ல கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசா மேடம் சும்மா வரல. 1050 ரூபாய் பணம் எடுத்து தந்துக்கிறேன். 1050. 1050. உங்களுக்கு வாயே இந்த அகல வச்சுக்கா எதிர்பார்க்கிற அளவு இருக்காது. வாழ போற இடம் சிறப்பா இருக்கும். அப்படியா மேடம் என்ன நானும் ஊருக்கு புதுசு. அப்படியா அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேன். எதற்காக? கரண்ட் பில்ல கட்ட வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியாதா? மேடம் ஊருக்கு புதுசு. எனக்கு நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. நீங்க கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் கட்டணுமா? கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? ஆமாங்க. கவுண்டர் உள்ள கை வச்சா கை மாட்டாது. மேடம் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் காலம். கரண்ட் ஆபீஸ் மாத்தனாலும் மாறி போயிருக்கோம். நான் போய் லைன்ல நிக்கிறேங்க. மானாவே கையெல்லாம் வச்சிருங்க. 1050 உஷா. எனக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமரே நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்ன பயமா இருக்குது. என்னங்க வாங்க உட்காருங்க. இல்ல வேணாம் மேடம், உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? மேடம் மட்டும் எனக்கு என்னவோ முட்டுற மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. மேடம் அப்படியா? சரி சரி. ஆமா, வெகு தொலைந்து வந்திருக்கீங்க. அதனால நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா, ஊசி சாப்பிடுறீங்களா, போன்பிட்டா, அப்படி இல்லன்னா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களாங்க? மரண்டாவா? நீ கேட்கறது இல்லையே, நான் மறந்து போயிடுறேன். ஆமா மேடம், கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. மட 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 மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல அப்படியே ஏறுவாங்க. உங்க மேல ஏறுவாங்க? யாருனால ஏறுவாங்க? நம்மளுக்கு ஏன் அப்படியே நான் கம்பத்து மேல ஏறனா கூட இங்க இருந்து துணி கடைக்கு போயிட்டு ஒரு லெகின்ஸ் பேண்ட் எடுத்துட்டு வந்துட்டு போட்டுட்டு மடமட 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 ஏறுவாங்க. லெகின் பேண்டா? ஆமா, அந்த தொடியோட தொடியா ஒட்டிக்குமே. லெகின் பேண்ட் போட்டு நீங்க கம்ப ஏறினீங்கன்னா ஏறனா மேல ஏறின பிறகு லெகின் படால் சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்னு மேல பாக்குறாங்க பாரு. நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. நீங்க போட்டா எனக்கு நீங்க போடலன்னா எனக்கு வந்த வரைக்கும் லாபம். அப்படியா? சரிங்க, என்ன சாப்பிடுறீங்க? சரி, கரண்ட் ஆபீஸ்ல இப்ப புதுசா கொடுக்குறீங்க. ஆமாங்க, டெக்னாலஜி கம்ப்யூட்டர் உலகம் மாறினா கூட மாறி போயிருக்கோம். எதனா சின்ன கொடுங்க. ஜில்லுன்னு மோர் எடுத்துட்டு வரட்டுமா? எதை மரம்? மோருங்க. அதான் எதை மரம்? ஆமா. மோர் கொட்டாச்சிங்களா? ஐயோ டச்சு இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு மேடம். மேடம் இந்தாங்க மோர். எதிர எடுத்து வந்துக்கிறீங்க? சொம்பு. என்ன சொம்பு ரொம்ப அடி வைக்குது? ஏங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? இது புளி சொம்புங்க. மேடம்
புது சொம்புன்னு நினைச்சுட்டாங்க மேடம். நாங்க சேர்த்தோம். இது ஏற்கனவே அடி வாங்கின சொம்புன்னு யாருக்கு தெரியாது. பாத்துங்க. அப்படியே மோர் ரொம்ப நெடியா இருக்குங்க. எந்த ஊர்லடா மோர் நெடியா இருக்குது? மிளகு தூள் அதிகமா போட்டீங்களா? சரி, கண்ணை முடிக்கணும், கொசு விட்டு வர்றேன். முடிங்க. அந்த வேலைன்னா பார்த்துட்டு போனோம். ஐயோ, பொண்டாட்டி வேற தேடுவா. ஏறி வேலை பணம் கொடுத்தா பண்ணீங்க. அங்க ஆட்டினா இறங்காதுங்க. ஏங்க, எனக்கு கையெல்லாம் வைக்காதீங்க. ஒரு மாதிரி 60 ரூபாய் இருக்கும் எனக்கு. போதுங்க, போதும், போதுங்க. மேடம், மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு நரம்புலாம் முறுக்கு ஏறுது. என்னங்க சொல்றீங்க? என்ன ஒரு மூடா இருக்குது மேடம். மேடம், என்ன தெரியல, டான்ஸ் பிராக்டிஸ் போடலாம். இப்படி பண்ண நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. மேடம், ஆமா, மேடம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. சந்தேகத்தை தொப்பி வாங்கிட்டு அது என்ன தெரியுமா? ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு இந்த கண்ணாடியை பார்த்து எனக்கு சின்ன ஞாபகம் வரும். என்ன தெரியுமா? என்னங்க? எனக்கு ஆமா, இந்த கண்ணாடியை பார்த்த உடனே தசாவதார படம் இருக்கு, பார்த்திருக்கலாம். தசாவதார படம், அதுல வர கமலஹாசன் மாதிரியே இருக்குங்க. உலக நாயகன் கமலஹாசன். ஆமா, தசாவதார படம். ஆமாங்க. அந்த படம் நடிக்க இந்த கண்ணாடி என்கிட்ட கடை வாங்கி போனார். உண்மையாகுமா? இருக்குங்க. என்ன கெதி ஆகுமோ? சரிங்க, அதெல்லாம் போகட்டும். கவுண்டர் ஓபன் ஆகி 5 நிமிஷம் இருக்கு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டெல்லாம் கூட போடுறீங்க? ஆமாங்க. சரி, போடுங்க, எனக்கு கேட்கலாம். நாளான தாமரை அம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல.
வாங்கோண்ணா ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். மயமா உள்ள நகை நடத்த சொல்ல போது நிறுத்துங்க. நான் ஆளாண்ட தாமரை உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்குது. 1050 ரூபாய் எடுத்தாந்து காலத்து பில்லு கட்டிட்டேன். ஐயோ அம்மா என் பேண்ட் ஏதா, என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி, என் வாட்ச். மேடம் என்ன பாவாடை சாமியார் ஆக்கிட்டுக்கிறேன். என்னடா என்ன வேணும் உனக்கு? மேடம் என்ன? 1050 ரூபாய் எடுத்தது கவுண்டர் உள்ள வச்சுனா இல்லையா? ஆமா, பணம் கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சு, பில்லு கட்டியாச்சு. உன் பணம் என் பணம் என் பணம். மேடம் பணம் என் பணம் என் பணம். உன் பணம் 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 இருந்தால் குணம் கரெக்ட் ஆபீஸ் தானே இது? ஆமா, கவுண்டர் ஓபன் ஆகல. ஓபன் ஆகி முடிஞ்சிருச்சுடா. அப்ப பில்லு கொடுங்க மேடம். இல்ல தர முடியாது. மேடம் சிஎம் போன் பண்ணுவேன் நான். டேய் மூடுறா வாங்க. நான் யாரு என்னன்னு தெரியாமலே. லெகின் போட்டுக்கணும் மேலே ஏறிட்டு அம்மாவை விட்டுடும் மேலே பார்க்கலாம். உனக்கு அடிக்கிறப்பா உனக்கு அடிக்காதா? டாவா டேய் மூடுறா வாங்க. மேடம் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன என்ன பண்ணுவேன்? பேச கொடுத்துருவேன். விடுறா. மேடம் 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 உம்மளை தட்டினா தாரம் வந்துடும் நீ. ரொம்ப இல்லையா? கரெக்ட் ஆபீஸ்ல இது மாதிரி ரொம்ப. டேய் மேடம் நீ புளியாந்த புத்து ரவுடி கரெக்ட் ஆபீஸா? அந்தல வாசியில ஏய் பண்டவாசி நுழைஞ்சேரி நாடகம் தலை தேவிடா பைத்தியக்காரா. அது மட்டும் தான் இருக்குதா? அது கீழே பாத்தியா? என்ன போட்டுக்குது? பாரு நல்லா. கடிச்சது இல்லைம்மா. டேய் என்ன வீடு போட்டிருக்கா? என்ன வீடு? அதெல்லாம் தெரிஞ்சா ஒரு ரெண்டு நாடகம் பாத்துங்கடா நான் யார் தெரியுமா? நான் யாரு என்னன்னு தெரியாமலே எங்க இடத்துல வந்து 1080 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்கிறீங்க. ஏன் மேடம் தெரியாது? கரண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற மேடம். நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தான் இங்க பாருடா. இல்லை என்றால் சி. தாசி. இப்ப இல்ல 8 மணிக்கா போனா தான் கிடைக்கும். 8 மணிக்கா தான் போனா கிடைக்கும்பா. இப்பெல்லாம் போனா கிடைக்காது. இப்ப கட்டையில அடிப்படா உன்னை. எப்படியா வீட்டுக்கா 1080 ரூபாய் எப்படியா வீட்டுல கரண்ட் பில்ல கட்டிக்க மேடம். எப்படியா மேடம்? எப்படியா மேடம்? எப்படியா மேடம்? என் மானத்தை வாங்காதடா. நான் அமெரிக்கால இருந்து வந்த வேலை என் கையில 8 மணிக்கு என்னடா? பில்லு கொடுத்தா போயிடுவியா? இன்னைக்கு தான் கடைசி தேதி. அப்படியா? நேரம் ஹெல்ப்பர் வீட்டுக்கு போயிருப்போம். எதுக்கு? என் பொண்டாட்டி வேற நைட்டி மாட்டதான் பயந்துடுவா அவ. ஏறி வேற படுத்து வேற முத்தாச்சாலே. டேய் இதெல்லாம் வேணும். நானே எலும்பு தோளமாக்குற கூடு மேடம். மூடுற வாய. மூச்சு வரக்கூடாது. பின்னாடி கூடவா? பில்லு தானே வேணும். கரெக்டுமா? எப்படி தெரியுமா? குத்துடுவா எப்படியா குத்துடுவான்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? மேடம் ரெண்டாவது முட்டி போடுறீங்களா? டேய் ரெண்டாவது
மகனே அப்பெல்லாம் போயிட்டா மகனே மகானே பெருகுடி மகானே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகானே பெருகுடி மகானே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகானே பெருகுடி மகானே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு நானா தப்பு பண்ண முட்டி போட போடுறாங்க மேல முட்டியே நான் முட்டி போடவா முட்டி போட எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சு அதெல்லாம் அப்படா இப்ப நீ போட்டே உனக்கு நாங்களே போடணுமா போடுறா ஐயோ நம்பர் வேற கொடுத்துட்டு பதம் வந்து இப்படி போடுவாங்க இப்படி போடு கை நீட்டு இப்படியா உன்ன 1000 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுங்க பில்லு கொடுப்போம் கையில் நீங்க அப்படியா கஷ்டமா இதான் பில்லு இதுவாமா பில்லு 50 ரூபாய்க்கு எந்த கரண்ட் ஆபீஸ்ல மாதிரி பில்லு தராங்க 1050 ரூபாய் போயிட்டாவா அப்ப 1050 ரூபாய் பணம் போயிட்டா போயிட்டா ஓ சீனிவாசா கோதண்டராமா ஓ சீனிவாசா கள்ளுக்கடையில காய் முந்தனாயே ஒச்சா போல உதவாங்கின நாயே சாத்தனா கடையில வாங்கியிருந்த நாயே சாராய கடையில கடை வச்ச நாயே 1050 அம்போனு போட்டு
மந்த வேகம் நான் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஆகிட்டேன் மேடம். எப்படியா மேடம்? எப்படியா மேடம்? டேய் என் மானத்தை வாங்காதடா. காண முடியாதுடா. பணம் இல்லைன்னா பணம் என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். பில்லு இல்லாத பணம் ஹெல்ப்பர் சேர்க்க மாட்டேன். நான் வீட்டுக்கு பார்த்த விட உன் கூட வந்துடலான்னு பண்ண போறேன். என்னடா செய்ய போறேன்? மாற்றி மாற்றி செய்யலான்னு என்னது? அதுதான் எது? அதுக்கு நீ வேலைக்கு ஆக மாட்டேன். அப்ப யார் தான் வேலைக்கு ஆவாங்க? அதுக்கு நீ வேலைக்காக மாட்டேன். மேடம் சரிப்பட்டு வர மாட்டா. எதுனா வேலை இருந்தா போட்டு கொடுங்க மேடம். என்கிட்ட நட வேலைக்கு பையா அந்த மாதிரி செவடியா போட்டு என்ன வேலை இருக்க போது? எந்த வேலையா இருந்தாலும் சரி. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? அப்படின்னா அனுதினமோ ஏன் மாறிடுறேன் மேடம். நான் பணம் கட்டிடுங்க. அனுதினம் இங்க பாருடா. அனுதினமும் எழுந்தி ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்றால் காலையில் எழுந்தோடனே வாங்கி தெரிச்சு கோலம் போடணும். போடுவியா? மாசம் தெரியறதுக்கு முன்னாடி வாயை கழுவணும். வாய் சுத்தமா இருக்கணும். மிக்சிங் அடுப்ப செவடியா முண்டைங்க வாய் சுத்தமா இருக்கணும். டீ சொல்றேன் பாரு வேலைக்கு கேட்கறேன். சரி சரி அதெல்லாம் போகட்டும். ஏன் வீட்டை தேடி அனுதினம் எத்தனையோ ஆம்பளைக்கு வருவாங்க. வராங்களா? ஆமா. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள ஒரு ஆளா எல்லாத்தையும் தான் உருவிட்டாலே. ஒரு ஆளா டேய் ஒரு ஆளாடா. ஒரு ஆளா டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணும். டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணும். இந்த வேலைக்கு பேர் என்ன மேடம்? இதுக்கு தான் டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலை. ஆமா பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறேன். 1050 ரூபாய் கட்டி தேவையில்ல அந்த டாபர் மாமா வேலை வாங்கிறேன். ஐயோ அம்மா நான் ஒரு டாபருங்க. நீ ஒரு டாபுரு தான். பணம் கட்டி ஏமாந்தது நானு. ஆமா நீ ஏன் டாபரு? நான் ஏன் அந்த வேலை செய்ய போறேன்? நான் தான் டாபரு. நீயே தான். நான் ஒரு டாபரு. நீ ஒரு டாபுரு தான். நாயமா 1050 ரூபாய் பணம் கட்டி ஏமாந்தது யாருப்பா? நீங்க நான் தானே. அப்ப டாபர் யாரு? நீங்க தான் அப்ப நான் என்னன்னு பாடுறான்? நான் என்ன பாடுற சொல்லு. டாபர் தான் பாடுறீங்க. நான் ஒரு டாபர் நான் ஒரு டாபர் தானே. அப்படித்தானே பாடுறான். என்னன்னு பாடுறான்? நான் என்ன பாடுறேன்? நான் என்னன்னு பாடுற சொல்லு. நல்லா தான் செய்வாங்க. எங்கிட்டு கத்துறான் இதெல்லாம்? மாத்திட்டானுங்க ட்ரைனிங் அவனுக்கு. சிரிப்புல தாண்டி 1050 ரூபாய் வச்சுட்டேன். சரி உனக்கு நான் டாபர் மாமா வேலை பார்க்கணும். ஒரு 50 ரூபாய் பேசலாம் அடிக்கடி கை வைப்பேன். அதனால உன் ரேட்டு என்னன்னு சொல்லு. என்ன தெரியுமாடா? என்ன? டேய் என்னடா உடம்புல காண்ற பாரு. இந்த மாலை போட்டுக்கிறாங்கடா பையன். மாலை போட்டேன் என்ன? மாலை போட்டா என்ன? சரி விட்டுடா. சாமிங்களே தப்பு பண்ணுங்க தெரியுமா? இப்போ சாமிங்களே பண்ணு காட்டி என்ன சொல்றேன்? ஆமா சாமிங்களே பண்ணி தான் கூத்தாண்டு உருவானாரம். இதெல்லாம் படிக்கலையா புக்கில்? இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன். நான் இங்க வேற அப்புறம் சொல்லாத. டேய் இந்த அறியாத பசங்களுக்கெல்லாம் 50 ரூபாய். இந்த வயசாகிறாங்க பாரு அவங்களாம் 500 ரூபா பையா. சின்ன பசங்கலாம் வந்து சும்மா ஃப்ரீ. கேட்டு கிடைக்காது.
மாத்திட்டாங்கம்மா என்ன. அறியாத பசங்களுக்கு எல்லாம் 50 ரூபாய், ஆமா வயசானவங்களுக்கு 500 ரூபாய். ஆமாடா. என்ன அவுட்மா ரேட்டு போட்டுக்கிறேன். யார் தெரியுமா, இந்த அறியாத பசங்க எல்லாம் வந்த உடனே சட்டு போட்டு கிளம்பி போயிடுவாங்க. வரத்தும் தெரியாது, போறதும் தெரியாதுடா. ஆமா அந்த வயசான மாத்தி நடக்குதா பையன். கிழமை காதல் கிழக்க வெளுத்தாலும் விடாது. நல்ல நாத்து முடியல. டிஸ்கவுண்ட் இல்லையா? சரி சரி டிஸ்கவுண்டா வராங்களா பாருங்க. பாக்குறேன். 500 ரூபாய் கொடுத்து யாரு வர போறீங்க? கை தூக்குங்க. அவனேதான் போவான். யார் வர போறாங்களோ எவன் எவன் வந்து என்ன மூட்டு போவானோ. வராங்களா பாருங்க. அன்பா சந்தி சுட்டதடா. யார் நிலைமையை விடு. நீ எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் காதலை இங்க இருக்கிறாரா? யார் அவள்? கட்டளை காதலி. ஓ, நம்மளுக்கு முன்னாடி கருத்து பிள்ளை கட்டணும். எனக்கு ஐயா என் பிள்ளையும் சேர்த்து வாங்காத ஆளு வர. எனக்கு அத்தான் அத்தான் உச்சி மண்டல சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அழுதுமோ தாமரை மலர் போன்ற இப்படி வாடி வதங்கி போயிருக்கு. என்னங்க சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன். அப்படி என்ன உங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருக்கிறேன். அப்படியா? என்னங்க அவமானம், வேதனை. என்னங்க சொல்றீங்க? என்ன நடந்தது? நாட்டு இளவரசி இருக்கிற முத்தானகை. ஆமா. என்னை பார்த்து அவமானப்படுத்தி விட்டார். என்ன சொல்றீங்க? ஆமா. உண்மையாகவா? என்ன சொன்னாங்க?
உங்களை அவமானப்படுத்தி விட்டா. எனக்கு இவ்வளவுதானா? ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகல பெண்ணால். நீங்க கோடு போடுங்க, அது மேல பைபாஸ் ரோடியா போட்டுறீங்க. வரல காட்டுங்க. அது மட்டுமல்ல, லபக்குற முடிக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது. இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். நாங்க எப்படி இருக்க வேண்டும்? அது உங்களிடம் இருக்கிறது. நான் கூறுகிறேன், நடிப்பு மட்டும்தான். நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசன் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். அப்படியா? நடித்துதான் இந்த நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும். புறப்பட சந்திக்கலாம். அம்மாவுக்கு போறது மாலை கட்டு தலை கட்டு தலை கட்டு. ரெண்டு ஆணினா எடுத்து தலை கட்ட வச்சுக்கிறான். கை எடுத்து கும்பிடுமா, நான் வாழ்வணும். மூணே நாள் ஒரு பெண்கள் பார்த்து எந்த மாதிரி கேள்வி வைக்கிறார்? ஒரு இளவரசி அப்படி சொல்லலாமா? கை எடுத்து வணங்கு. வாங்கடி ஓடி வருது, சீக்கிரமா ஆகணும். எல்லாம் என்னம்மா நெருப்பு மறிக்க போறீங்களா? மங்களகர போய் அப்படியே வந்துட்டீங்களா? மங்களகரமான விஷயம். நமக்கு மஞ்சள் கட்டி விழா. ஒரு மலையனூர் பத்தி தவறாக பேசாதே. மலையனூர் பத்தி எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சந்தேகம். என்ன? அங்காள பரமேஸ்வரி வரலாறு. ஐயோ எத்தனை அங்காளம்மாவை பார்த்திருப்பேன் நான். அங்காள அம்மனை கம்பெனி என்னத்த சொல்ற பாக்கலாம். உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஆயாடா, எங்க ஆயா. பாவி, அந்த அங்காள அம்மாவை தூக்கி தூர வையி, அம்மாவை தூக்கி வையி. மழை பெய்யினா பெய்ய நிக்கினா சும்மா தள்ள தள்ள தள்ளு ஊத்துந்த சொல்லுடி. அப்படி பெண்ணு கிடையாதா? எட்டாம் நாள் அம்மா ஒரு தாலியா இருக்கு. முதல்ல நீங்க யாருன்னா ஆரம்பிச்சு
பார்த்துட்டு போறாங்க. ஏய் கோமலா எங்கடி போற என்ன தெரியல 3 நாள் கிட்ட அவ சொன்னாங்க. ஏய் இன்னும் உனக்கு பிரசவமே ஆவலடி பொறக்கல அது நான் சாவர வரைக்கும் குழந்தை வயிற்றுல வச்சுட்டீங்களா? ஏய் நாங்க வச்சுட்டோம், நீ வைக்க மாட்டியா? நான் வச்சு ஒன்னும் பார்க்கல. யாரும் பாக்கலையே. உனக்கு வைக்க தெரியுமாடி நாளைக்கு உன்னை இட்டும் போயே வைக்கிறேன். ஏன் கவலைப்படுறேன்? உண்மையாவே வைக்கிறேன். சரி விசேஷத்துக்கு வந்த என்ன பண்றாங்க போயிட்டு எதுக்கு வந்த நலங்கு வைக்க அதை வெயிடி முத சின்னவங்க நீங்க வைக்கிறீங்களே அதனால நின்னு வந்தேன். சரி பெரியவன் நீ வெயிடி அதை பார்த்து நாங்க கத்துக்கிறோம் மங்களகரமா வைக்கணும் தெரியாது. சிம்மராசி கருத்துக்குமார் படம் பார்க்கல. சந்தனம் பூசி சேத்துல கொக்கு நடக்கிறேன். இதை விட சிறப்பான நாட்டியம், இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அப்படியா? இதை விட சீக்கிரம் அழைத்து வாருங்கள். இளவரசி முத்தழகே, அப்படியா? உங்களுக்கு தான் மஞ்சள் நீராட்டி விழா. இளவரசர் இளவரசி அம்மா, என்னை வாழ்த்துங்கள் அம்மா. வாழ்க வாழ்க. இளவரசரே, வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். அமைச்சரே, இவன் தான் என் தங்கை. தங்கையின் பெயர் என்ன? காச்சேலை. அழகான பெயர். நாட்டின் சிறப்பாக ஆகட்டும், பார்க்கலாம். தங்கச்சி சென்று வரட்டுமா? ஜாக்கிரதை. கண்ண தசக்கார கூடி சொல்லி ஊட்டி கூடி உன்னை கூடி மக்கள்
குடி மச்சான்